மார்ச் 13, 2026 நைட் டைமில் டெல்லி, லக்னோ, கல்கத்தா இந்த 3 ஏர்போர்ட்லேயும் ஒரே நேரத்தில் என்ஐஏ ஆப்ரேஷன்ன்றது கண்டக்ட் பண்ணுது. இந்த ஆப்ரேஷனில் 6 உக்ரைனியன்ஸ் ப்ளஸ் ஒரு அமெரிக்கன் சொல்லிட்டு மொத்தமாக 7 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க மேலே ஊப்பா சட்டம்ன்றது போடப்பட்டிருக்கு. அதாவது ஊப்பா அப்படின்னா என்னென்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இது இந்தியாவில் டெரரிஸ்ட் மேலே போடப்படக்கூடிய ஒரு சார்ஜ். இது சாதாரண விஷயம் அப்படின்ட்டு மட்டும் எடுத்துக்க கூடாது. அரெஸ்ட் பண்ண அமெரிக்கனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேத்யூ ஏரோன் வாண்டக்கி. இவரை கொல்கத்தா ஏர்போர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவரோட சேர்த்து உக்ரைனியன்ஸ் உட்பட 6 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க யார், இந்தியாவில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்தியாவுடைய என்ஐஏ ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், யார் இந்த மேத்யூ வாண்டக்கி? மேத்யூ வாண்டக்கி ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவர் அமெரிக்காவில் பிறந்து ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் படித்த ஒரு ஆள். அதாவது அமெரிக்காவுடைய டாப் பொலிட்டிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் வாங்கின ஒரு ஆள். இவர் லிபியாவில் கடாஃபிக்கு எதிராக சிவில் வார் நடந்துட்டு இருந்தப்போ கடாஃபியை எதிர்த்து போரிட்ட ஒருவர். கடாஃபியை எதிர்த்து சண்டை போட்டவங்களோட ஒன்றா சேர்ந்து சண்டை போட்ட ஒரு ஆள். அதுக்கப்புறம் பிரிசனர் ஆஃப் வாரா இவர் கைது செய்யப்பட்டு 5 மாதம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கடாஃபி கொல்லப்பட்டதுக்கப்புறம் ஜெயிலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான் ப்ளஸ் இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் கான்ஃப்ளிக்டான உக்ரைன், ரஷ்யா எல்லா கான்ஃப்ளிக்ட் ஜோன்லேயும் ஆக்டிவாக இருக்க ஒரு ஆள். 2022 உக்ரைன் போரில் உக்ரைன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் டைரக்டாக சேர்ந்தார். இவர் சன் ஆஃப் லிபர்ட்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு அமைப்புடைய ஃபவுண்டர். இது உலகத்துடைய முதல் நான் ப்ராஃபிட் மிலிட்டரி கான்ட்ராக்டிங் ஃப்ரீம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸுக்கு எதிரான குரூப்ஸுக்கு ஃப்ரீ மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இந்த அமைப்பு சொல்லுது. டோனர்ஸ் ஃபண்டில் நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது கேள்வி என்னென்னா, இவர் இந்தியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இவர் கூட அரெஸ்ட் ஆன உக்ரைனியன்ஸ் இவங்க எல்லாரும் டூரிஸ்ட் விசா வாங்கி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. வெக்கேஷனுக்கு வரோம் அப்படின்ட்டு சொல்லி இவங்க டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் போனது எங்கன்னா கவுஹாத்தி, அதுக்கப்புறம் மிசோரம். ஒரு விஷயம் தெரியுமா, மிசோரமில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் அப்படின்றது இருக்குது. இப்போது இந்தியாவில் இருக்கவங்களே அந்த இடத்துக்கு டூரிஸ்டாக போகணும் அப்படின்னா பர்மிட் இல்லாமல் அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போக இவங்க பர்மிட்டே வாங்கலை, மாறா இல்லீகலாக போயிருக்காங்க. அங்கேருந்து மியான்மார் பார்டரை கிராஸ் பண்ணி மியான்மாருக்கு போயிருக்காங்க. மியான்மாருக்கு ஏன் போனாங்க அப்படின்னா, மியான்மாரில் போயிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஐஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க எத்னிக் ஆர்ம்டு குரூப்புக்கு ட்ரோன் வார்ஃபேர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோனை எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க குரூப்புக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டமை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இவங்க யூரோப்லேருந்து ட்ரோனை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி இந்தியா வழியாக மியான்மாருக்கு ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, உக்ரைன்லேருந்து இந்தியாவுக்கு வந்த உக்ரைனியன்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 14 பேர். ஆனால் இது வரைக்கும் 6 உக்ரைனியன்ஸுன்றது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மீதி இருக்க 8 உக்ரைனியன்ஸு இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படலை. இன்னும் அவங்கள என்ஐஏன்றது தேடிட்டு இருக்குது. இப்போது நீங்கள்லாம் கேட்கலாம், மியான்மாரில் நடக்கிற விஷயத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. இதுதான் இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ கவனமாக கேளுங்க. முதல்ல மணிப்பூரில் கனெக்ஷன். 2023-24 மணிப்பூரில் என்ன நடந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.
என்னென்னா மெய்தி கம்யூனிட்டி பீப்புளுக்கும் கூகி கம்யூனிட்டி பீப்புளுக்கும் இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான வயலன்ஸ்ன்றது ஏற்பட்டது. அந்த வயலன்ஸில் 250 பேர் மேலே கொல்லப்பட்டாங்க. 60,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள்ன்றது அவங்களுடைய வீடு இழந்து இடம்பெயர்ந்து அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையானது ஆச்சு. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்டர் ப்ராப்ளம்ன்றது வரும். மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து இந்த 3 ஸ்டேட்டும் மியான்மர் கூட ஒரு பெரிய பார்டரை ஷேர் பண்ணுது. அந்த பார்டரில் இருக்க இன்னும் பல இடத்துல ப்ராப்பர் ஃபென்சிங்ன்றது இன்னும் போடப்படலை. அந்த பார்டரில் ப்ராப்பர் ஃபென்சிங்ன்றது அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அடர்ந்த காடுகளும் ப்ளஸ் மலைகள் நிறைய இருக்க ஒரு பகுதி. இந்த இடத்த தான் கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபென்ஸ் பண்ணாத இடத்து வழியாக தான் ஃபாரின் நேஷ்னல்ஸ் இந்தியாவை ஒரு டிரான்சிப்ட் ஹப்பாக மாற்றி மியான்மரை டீஸ்டபிளைஸ் பண்ணுற வேலைன்றது நடக்குது. அப்படி மியான்மரில் இருக்க என்த்லிக் குரூப்புக்கிட்ட இந்த ட்ரோன் வார்ஃபேர் ட்ரைனிங் அப்படின்றது கிடைச்சது. ப்ளஸ் அசம்பிளி யூனிட்ன்றது அங்கே இருக்க மிலிட்டன் குரூப்புக்கு கிடைச்சது. அப்படின்னா இது இந்தியாவுக்கும் ஒரு டைரக்ட் த்ரெட்டாக மாறும். இது வரும் மியான்மர் ப்ராப்ளம் அப்படின்ட்டு மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இந்தியாவோட ஓன் பேக்யார்டில் நடக்கிற ப்ராப்ளம். சரி, மியான்மரில் என்னதான் ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, மியான்மரில் 2021 மிலிட்ரி காப் அப்படின்றது நடந்தது. என்னன்னா எலெக்டட் கவர்மெண்ட்டை மிலிட்ரி வீழ்த்தி இராணுவ ஆட்சி அப்படின்றது நிறுவப்பட்டுச்சு. அதிலிருந்து மியான்மரில் சிவில் வார் அப்படின்றது நடக்குது. இந்த சிவில் வாரில் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறா அப்படின்னா, சைனா மியான்மரில் இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்க ஜுண்டா இராணுவத்துக்கு வெப்பன்ஸு டிப்ளமேட்டிக் சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஜுண்டா இராணுவம் சைனாவுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ப்ளஸ் ஜுண்டா இராணுவத்துக்கு சைனா டைரக்ட் சப்போர்ட் அப்படின்றது பண்ணுது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ரஷ்யா ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸு ப்ளஸ் ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸை கொடுத்து ஜுண்டா இராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அமெரிக்கா மற்றும் உக்ரைன் ப்ரோ டெமோக்ரஸி ரெபல் குரூப்புக்கு கவர் ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்குது. இந்த ட்ரைனிங் தான் வாண்டிக்கு கொடுத்துருக்காரு. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இந்த அரெஸ்ட்டு நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் ரஷ்யா இந்தியாவுக்கு டிப் கொடுத்தது அப்படின்ட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது 2 நாடு தரப்புல இருந்தோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஜியோபாலிட்டிக்ஸ் ரொம்பவும் சிக்னிஃபிகண்ட். இது ஒரு செஸ் கேம். மியான்மரில் போர் நடக்குது. பட் அந்த போரை நடத்தக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே வேறு கண்ட்ரீஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்டான உடனே உக்ரைன் ரியாக்ட் பண்ணுச்சு. இந்தியாவுக்கான உக்ரைன் அம்பாசிடர் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய, அதாவது வெளியுறவு துறையோடைய செக்ரட்டரியை சந்தித்து ஃபார்மல் நோட்டுன்றதை கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, இவங்கள உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டிமாண்டும் வச்சுருக்காரு. உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் மிசோரமில் அன்ஆத்தரைஸ்டு பிளேஸ்க்கு போயிருக்காங்க. அது மட்டும்தான் ப்ரூவன். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு எந்த ப்ரூஃபும் எங்ககிட்ட இந்தியா சப்மிட் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, அமெரிக்கா யூஎஸ் எம்பசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் சுச்சுவேஷன் அப்படி மட்டும், மற்ற எல்லாத்தையும் பற்றி கமெண்ட் பண்ண அவங்க மறுத்துட்டாங்க. கோர்ட்டு மார்ச் 27 வரைக்கும் இவங்களுடைய கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் என்ஐஏ இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்துருக்கு. ப்ளஸ் இன்னும் 8 உக்ரைனியன்ஸ் அப்படின்றது இன்னும் மிஸ்ஸிங். ஸோ பாருங்கள், ஒரே அரெஸ்டில் அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா, சைனா, மியான்மர், இந்தியா எல்லாருமே கனெக்ட் ஆகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, மணிப்பூரில் நடந்த வைலன்ஸுக்கு யார் காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களால் இப்போ யூகிக்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த குளோபல் ப்ராக்ஸி கேமில் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் மாடர்ன் ஜியோபாலிட்டிக்ஸ். உலகம் ஒரு செஸ் போர்டு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீப் அனலைசிஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஜியோபாலிட்டிக்கல்ஸ் வீடியோவை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.